1 பேதுரு 1:19 வாசிக்கிறோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்கள். பிரியமான வெளிப்படுத்தின விசேஷம் 5:9. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால நமக்கு வெறும் பாவம் மன்னிப்பு மாத்திரம் அல்ல, மீட்பு, ரிடம்ஷன் இருக்கு. இந்த மீட்பு, ரிடம்ஷன், ரிடீம் அப்படின்னு சொல்றது நம்ம சாதாரணமாக சொல்றோம். அந்த நகையை மூட்டுக்கோ, அடகு வச்ச நகையை மூட்டுக்கோன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் தான் மீட்பு. பிரியமானவர்கள், நம்ம வேதத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த மீட்பு என்ற சொல் கொஞ்சம் வரலாற்றோடு இணைத்து பார்ப்போமானால் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அன்றைக்கு ஒரு அடிமையை கொண்டு வந்து அடிமை சந்தையில் வைத்து விற்கிறார். ஏதோ 2 நாட்டுக்கடையில் யுத்தம் வந்தது. அங்கேருந்து ஒரு பெண் ஆட்களை பிடிச்சிட்டு போய் அடிமை சந்தையில் வச்சு விற்கிறார். இந்த அடிமை சந்தையில் விற்கிற ஒரு ஆளை நம்ம விலைக்கு வாங்குறோம். ஒருத்தன் விலைக்கு வாங்குறோம். அந்த விலைக்கு வாங்குவது ஒரு மீட்பு. 3 விதத்தில் இந்த மீட்பு இருக்கு. ஒன்று, இந்த அடிமைக்கு ஒரு ரேட் கொடுத்து, சரி இவனை நான் மீட்டுக்கிறேன், இவன் நம்ம மீட்டு எனக்கு அடிமையாக வச்சுக்கலாம், ஒரு வேலைக்காரனை வைக்கலாம். இது ஒரு மீட்பு. இன்னொரு மீட்பு, ஒரு அடிமை பெண்ணை மனைவி ஆக்கிக்கலாம் நான் விரும்புகிறேன், சுயாதீனம் கொடுக்க விரும்புகிறேன். அப்போ நான் என்ன செய்யணும், அந்த அடிமைக்கு ஒரு ரேட்டும் கொடுத்து அரசாங்கத்துக்கு இந்த அடிமைக்கு சுயாதீனம் என்ற ஒரு நிலையை நான் கொடுக்கலாம். அதுவும் ஒரு ரிடம்ஷன் தான். இன்னொன்று இருக்குது, நான் பார்க்குறேன் அடிமை சந்தையில் ஒரு வயசான ஒரு கிழவன் கட்டி போட்டிருக்கான். ஒரு பேர் அவனை வாங்க மாட்டான். அவனுக்கு சாப்பாடு கிடையாது, அப்படியே அவன் சாக வேண்டியது தான். இல்லை ஒரு ஊனமுற்றவன், அவனை யார் வாங்குவா? அவன் சாக கிடக்கான். ஒரு நல்ல ஒரு பலவான் வாரான், பார்க்குறான், இவ்வளோ பரிதாபமாக இருக்கேன், இவன் இப்படி கட்டி போட்டிருக்காங்களே. அவன் இறக்கப்பட்டு சொல்கிறான், நான் அடிமையாக இருக்கேன், அவனுக்கு போல நான் அடிமையாக இருக்கேன், அவனை விட்டுட்டுப்பா அப்படிங்கிற. பிரியமல்ல அடிமை சந்தைக்காரன் பார்க்குறேன், இவன் நல்ல வாட்டர் சட்டமாக இருக்கேன், இவன் பெரிய வேலைக்கு போக வேண்டாம், இதை இந்த கிளறு கட்டி வச்சு என்ன பண்ண, சரி சரி நீ போப்பா அப்படின்னு அவன் தன்னையே ஒரு சப்ஸ்டிடியூட்டரியாக, அந்த அடிமைக்கு பதிலாக தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்து அந்த அடிமைக்கு விடுதலை கொடுக்கலாம். அதுவும் ஒரு மீட்பு தான். அந்த அடிமைக்குரிய காசை கொடுத்து அந்த அடிமையை எனக்கு அடிமையாக்கலாம். அந்த அடிமைக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு பணத்தை கொடுத்து அந்த அடிமையை சுயாதீனனாக்கலாம். அந்த அடிமைக்கு பதிலாக என்னையே அடிமையாக ஒப்பு கொடுத்து அந்த அடிமைக்கு நான் விடுதலையை கூறலாம். 3மே அவனுக்குரிய மீட்பு தான். இயேசு கிறிஸ்து பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருந்த நம்ம அவருடைய இரத்தத்தை விலைக்கிரயமாய் கொடுத்து நமக்கு சுயாதீனத்தை தந்திருக்கிறார். பாவத்துக்கும் சாபத்துக்கும் அடிமையாக இருந்த நம்மை விடுவிப்பதற்காக தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். 3 விதத்திலையும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். 3 விதங்களிலேயும் கர்த்தர் நமக்கு இந்த சுயாதீனத்தை கட்டளையிட்டிருக்கிறார்.